30 நாள் ஒரு சேலஞ்ச், ஒரு கோல். அமேசான் கேடிபியிலேருந்து வருமானம் உருவாக்க முடியுமா முடியாதா? இந்த 30 நாள் பப்ளிஷிங்கில் நான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு நான் செலவழிக்க போகிறேன், எப்படி புக் க்ரியேட் பண்ணேன், இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 30th டே எவ்வளோ அமௌண்ட் என்னால் மேக் பண்ண முடியுது அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே இட் கோனா பி அமேசான் எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த டேயில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பார்க்கலாம். ஓகே, தொடர்பிலே இருங்க. என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோ. நான் வந்து அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஏதோ ஓரளவுக்கு படிப்பேன், மனமாக படிப்பேன். இப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க அமேசானில் பண்ணலாம், வில் கெட் மணி சம்திங், நம்ம பாக்கெட் மணியாட்டம் ஆகும் அப்படின்னு. ஸோ ஐம் கோனா ஷோ யூ ஹவு மச் ஐ மேட் இன் திஸ் அமேசான் ஸோ ஃபார் இன் திஸ் மந்த். ஓகே, நான் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. பட் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உள்ள இறங்கலை. பட் வென் ஐ ஸ்டார்டட் கரெக்டான கீவேர்ட், கரெக்டான நீடு இருக்கிற புக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா வில் கெட் குட் மணி. நான் இப்போ வந்து என்னோடய டேஷ்போர்ட் காமிக்கிறேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு பாருங்கள். 32,000 ரூபாய் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இது வந்து எப்போன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் 27 வரைக்கும், இந்த மாதம் மட்டும் நான் 32,000 ரூபாய் பண்ணியிருக்கேன். இது என்ன புக் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், என்ன நியூஸ் பண்ணேன், என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் போக போக வீடியோவில் நான் வந்து வருங்காலங்களில் சொல்கிறேன். பட் இந்த 30 days சீரீஸ் கோனா பி லைக் நான் என்ன வீடியோ என்ன புக் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அது எப்படி போகுது, அதை நம்ம என்னென்ன வேஸ்ட்லலாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். யூ டோன்ட் நீட் எனி இன்ஸ்டாகிராம் பேஜ். ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ஸ்டாகிராம் பேஜ் பர்சனலி ஃபார் மை புக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன இருந்ததுன்னா, நான் க்ரியேட் பண்ணினேன். பட் அதில் வந்து வெறும் 11 பேஜ் தான் கொடுத்துருந்தது. 11 பேஜ் நான் $40 4,000 ரூபாய்க்கு விற்றா எவனாட்டும் வாங்குவானா? நீங்கள் வாங்குவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து I asked for content worth of $39. So we'll see how it gives. க்ரியேட் பண்ணுற நேரத்தில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை நான் பண்ணினேன் ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலை, இல்லை நான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம், இல்லை ஐடியா ஷேர் பண்ணலாம் அப்படின்னாலுமே யூ கேன் contact in the below link. And yeah, if you have any doubts and you don't want to contact, comment below. I can make videos about it if you want, but that not gonna be in this series. This series is mostly for the 30-day challenge. This is my first video in the Amazon KDP. I wanted to help people because நான் வந்து தமிழில் தேடி பார்த்தேன். அமேசான் KDP ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இங்கிலீஷில் பார்த்துட்டு நான் வந்து தமிழில் தேடி பார்த்தப்ப எதுவுமே இல்லை. எல்லாமே லாஸ்ட்டு 1 yearக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 8 வருஷம் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் லிட்டில் பிட் ஃப்ரெஷ் அண்ட் ஈஸி. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், அது பாட்டுக்கு அதோட வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் பண்ணுறேன். அது பண்ணி முடித்ததும் நான் மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்.